சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை வணங்கி முடித்த பிறகு இந்த 5 பேரை நீங்கள் பார்த்தால் கட்டாயம் உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது என அர்த்தம். யார் அந்த 5 பேர்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். உங்க குலதெய்வத்தை நீங்க வீட்ல வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்க குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, உங்க வழிபாடு முடித்த பிறகு கட்டாயம் இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தவங்க உங்க கண்ல பட்டாலும் சரி, கண்டிப்பா உங்க வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது என அர்த்தம். முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல குலதெய்வ வழிபாடு செய்றீங்க. இல்ல உங்க கோவில்ல குலதெய்வ வழிபாடு செய்து முடித்த பிறகு, யாராவது உங்களுக்கு பூ கொண்டு வந்து கையில குடுத்தாங்கன்னா, அதாவது பிரசாதமா வாங்குற பூ அல்லாது, உங்க சொந்தக்காரவங்களே யாராவது வந்து பூ குடுக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு புதுசா யாராவது விருந்தாளிகள் வந்து பூ கொண்டு வந்து குடுக்குறது, இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பூ விக்கிறவங்களோட குரல் கேட்கறது. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். பூக்கள் வந்து விக்கிறது. அல்லது நீங்க சாமி கும்பிடும்போது, அந்த சுவாமியின் மேல் இருக்கிற பூ மாலைகள் வந்து கீழ வந்து விழுவுறதா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்லயே நீங்க கும்பிடும்போது, உங்க படத்துல உள்ள பூக்கள் கீழ வந்து விழுவுறது. இது போன்ற பூக்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க பூஜையை உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டது. சீக்கிரமாவே உங்க வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது, இந்த சத்தங்களை நீங்கள் கேட்டாலும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ வழிபாடை முடித்த பிறகு பசுக்கள் கத்துற சத்தம் கேட்டாலும் சரி, இல்லை கழுகுகள் சத்தம் கேட்டாலும் சரி, மயில்களின் சத்தம் மற்றும் பல்லிகளின் சத்தம். நீங்க வழிபாடு முடித்த பிறகு இந்த சத்தங்கள் உங்கள் காதில் ஒலித்தால் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது. ஒரு சிலர் கேட்கலாம், இது என்னங்க 5 ஜீவன்கள் கத்துவதெல்லாம் ஒரு இயற்கை தான். இதற்கும் வேண்டுதல் நிறைவேறுறதுக்கும் என்ன சம்பந்தம்? பசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனைத்து தெய்வங்கள் ஒரு சேர ஒரே உயிரினத்தில் இருப்பது தான் பசு. அடுத்தது கழுகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கழுகுமே நல்ல சக்திகள் எந்த இடத்துல இருக்கு, உங்க வேண்டுதலை உங்க குலதெய்வம் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அந்த இடத்துல சத்தம் போடும். 3வது பல்லிகளா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், இவைகளுமே அனைத்து இடங்கள்லயும் கத்தாது. எந்த இடத்துல நல்ல சக்திகள் இருக்கோ, எந்த இடத்துல உங்க குலதெய்வ சக்தியை உணர்கின்றதோ, அப்பதான் இந்த சத்தங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும். இந்த சத்தங்கள்லாம் நீங்க பூஜை முடித்த பிறகு உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னாலே, நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வேண்டுதல நம்ம தெய்வம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நல்ல சக்தி நம்ம கூடயே இருக்கு. அதனால நம்ம வேண்டுதல் விரைவில் நடக்கும். 3வதாக உங்க பங்காளிகள் அல்லது பங்காளிகளின் குழந்தைகள் உங்க குலதெய்வ படத்தையாவது, இல்ல குலதெய்வ கோயில் பிரசாதத்தையாவது நீங்கள் பூஜை முடித்த பிறகு, அல்லது நீங்க குலதெய்வ எல்லையிலே இருக்கீங்க. சாமி கும்பிட்டு முடிச்சோனே, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிரசாதம் குடுத்தாலும் சரி, அல்லது உங்க வீட்ல இருந்து நீங்க வழிபாடு முடிச்ச பிறகு யாராவது நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம், இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லி குடுத்தாலும் சரி, உங்க குலதெய்வம் சார்ந்த பொருட்கள் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே, நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது. 4வதாக நீங்க உங்க குலதெய்வ கோவில்லயா இருக்கட்டும், இல்ல வீட்லயா இருக்கட்டும், வழிபாடு செய்து முடித்த பிறகு உங்களுக்கு வாக்கு ரீதியான வார்த்தைகள் உங்கள் காதில் வந்து விழுவது. அதாவது உங்கள்ட்ட நேரடியா வந்து தெய்வம் பேசாது. அதற்கு பதிலா என்ன சொல்லுவாங்க, யாராவது 2 பேர் பேசுறது உங்களுக்கு சாதகமானதாவே இருக்கும். நமக்கு இது சரியா வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு யோசனையில இருக்கும்போது, அதெல்லாம் சரியா வரும்பா. ஏன் அப்படி கவலைப்படுற? உனக்கு எல்லாம் கரெக்ட்டா தான் நடக்கும். இதுதான் சரியா வரும் அப்படின்னு அவங்க பேசுறது உங்களுக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வீட்ல சாமி கும்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போறேன். ஒரு மனக்குழப்பத்தோடயே போகும்போது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த தெய்வம் எனக்கு அங்க யார் மூலியமாவது ஒரு வாக்கு குடுக்கும். இது போன்ற நிகழ்வுகள் பலரது வாழ்க்கையிலயுமே நடந்திருக்கும். இது போல நிகழ்வு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லது அந்த நிகழ்வை நீங்க சொல்ல முடியல அப்படின்னாலும், உங்க குலதெய்வத்தின் பெயர எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. 5வதாக
இரவு நேரங்கள்ல இப்போ நீங்க உங்க குலதெய்வ கோவில்லயா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்லயா இருக்கட்டும், குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல நீங்க தூங்கும்போது, உங்க கனவு மூலியமாவும் உங்களுக்கு இது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும். இப்ப குலதெய்வ எல்லையிலலாம் இருக்கும்போது, காவல் தெய்வங்களோட சத்தம் கேட்கறது, காவல் தெய்வங்களின் வாகனங்களின் சத்தம் கேட்பது, அது மட்டும் இல்ல வீட்ல இருக்கும்போது காவல் தெய்வங்கள் வந்து உங்க கனவுல வர்றது, குதிரை மற்றும் அருவா இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா, "நான் உனக்கு காவலா இருக்கேன். நீ பயப்படாத எதற்கும்" அப்படிங்கிறத சொல்லும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு விஷயம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு மங்களகரமான பொருட்கள் கனவுல வர்றது, உங்க குலதெய்வமே நல்ல மங்களகரமா பெண் தெய்வம்னா நல்ல மங்களகரமாக சிரிச்ச முகத்துல வந்து நிக்கிறது. இல்ல உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் அப்படின்னா, கம்பீர தோற்றத்துல வந்து நிக்கிறது. இல்ல உங்களுக்கு இது நடக்காது, இது வேண்டாம் அப்படின்னா, ஒரு அபசகுனமான நிகழ்வும் காமிச்சு குடுக்கும். குலதெய்வம் வந்து அழுகுற மாதிரி, இல்ல குலதெய்வ எல்லையில வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாரி, இல்ல இது வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்கிறதெல்லாம் காமிச்சு குடுக்கும். இதெல்லாம் நடக்குது அப்படின்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல கனவு, மன திருப்தியோட ஒரு கனவு வந்துச்சுன்னா, சரி அத நம்ம செய்வோம் அப்படின்னு நீங்க துணிஞ்சு செய்யுங்க. இல்ல ஒரு அழுகுற மாதிரி ஒரு ஆணோ, பெண்ணோ, இல்ல குழந்தைகள் அழுதுட்டு இருக்கிறது, இல்ல அழுதுட்டு கைய பிடிச்சு கூப்பிட்டு போற மாரிலாம் கனவு வரும் ஒருத்தவங்களுக்கு. அது கூப்பிட்டு கோவிலுக்குள்ள போற மாரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு தடவ குலதெய்வ எல்லைக்கு வா. வந்தீன்னா உனக்கான தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த சாமி உங்களுக்கு சொல்லாம சொல்லுது. இந்த கனவுகள வைத்தும் நீங்க உங்களோட முடிவு சரியா, தவறா, எடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டிக் குடுக்கும். ஏன்னா, குலதெய்வம் எப்போதுமே நம்ம கூடயே இருக்கிற தெய்வம். நமக்கு நல்லது மட்டும் தான் செய்யும். நீங்க குலதெய்வத்தை நினைக்க, நினைக்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.